இப்போ நம்ம பார்க்குற மரம் என்னன்னு தெரியுமா? குல்முகார் பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த குல்முகார் பூவோட மரம் தான் இது. குல்முகார் மரம் பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மரம் நம்மளோட நாட்டு மரம் கிடையாது. இது மடகாஸ்கரை தாயகமாக கொண்டது. இதை ஃப்ளேம் ட்ரீன்னு சொல்லுவாங்க, அதாவது நெருப்பு மரம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த மரம் நெருப்பாக தீ பிடிச்சி எரியிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மரத்துக்கு ஃப்ளேம் ட்ரீன்னு பேர். இந்த மரம் பீக் சம்மரில் பூ பூக்க ஆரம்பிக்கும், அதாவது ஏப்ரல் மேலே பூ பூக்கும். அந்த டைமில் இந்த மரத்தில் இருக்கிற தழைகள் நிறையா கொட்டிட்டு பூக்கள் அதிகமாக பூக்கும். இந்த மரத்தை வெறும் அழகுக்காக மட்டும்தான் வளர்க்குறாங்க. இந்த மரம் சுமார் 20 அடியிலேருந்து 50 அடி வரைக்கும் வளரும். இந்த மரத்தால் நம்மளுக்கு சுற்றுச்சூழலில் எந்த யூஸும் பெருசாக கிடையாது. ஏன்னா இந்த மரத்தில் எந்த குருவியும் வந்து கூடு கட்டாது. இந்த மரத்தோட இலைத்தழைகளை எந்த பூச்சிகளும் வந்து உணவாக உண்ணாது. இந்த மரத்தை நோக்கி எந்த உயிரினங்களும் பெருசாக வராது. ஏன்னா இது நம்ம நாட்டு மரம் இல்லைன்றதால. முடிஞ்ச அளவு நம்ம நாட்டு மரத்தை நம்ம வந்து வளர்க்கணும். இந்த கலர்ஃபுல்லான மரம் வளர்க்கணும்னா நம்ம நாட்டு மரமே இருக்குது, அதாவது சரகொன்றை மரம். மஞ்சள் கலரில் பூ பூக்கும், அதாவது தோரணம் மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மரம் கூட அழுக்காக வளர்க்குற மரம் தான். அந்த மரத்தை கூட நம்ம வளர்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த மரத்தோட விதைகள். விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ பூத்து முடிச்சதுக்கப்புறம் காய் காய்க்கும்.